வெளிப்படுத்தினல் 3ஆம் அதிகாரம் 7வது வசனம். ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிறவரும் ஒருவரும் திறக்கக்கூடாதபடி பூட்டுகிறவருமாக சொல்லுகிறதாவது. இந்த நாளில் புதிய ஏற்பாட்டில் நம்ம பார்க்குறோம். பரிசேயர் சதுசேயர் அவங்கெல்லாம் இயேசு வாழ்ந்த காலத்தில் நம்ம தான் இந்த இயேசுடைய பிரதிநிதிகள், அவங்களுக்கு நம்ம பரலோகத்தை திறக்கிறவர்களாக காணப்படுறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் அவங்க பரலோகத்தை பூட்டுகிறவர்களாக காணப்பட்டாங்க. ஏன்னா பரலோகத்தில் அவங்க பிரவேசிக்கவும் இல்லை, பிரவேசிக்கிறவர்களையும் அவங்க விடாதவர்களாக காணப்பட்டாங்க. அப்படிப்பட்ட பரிசேயர் சதுசேயர் வாழ்ந்த நாட்களிலும் ஆண்டவர் வாசலை திறக்கிறவராய் காணப்பட்டார். ஆண்டவர் வாசலை திறந்து எல்லாரும் ஆண்டுடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிப்பதற்கு ஆண்டவர் நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன் என்று சொன்ன ஆண்டவருடைய வழியாக அவருடைய ராஜ்யத்திற்கு பிரவேசிக்கிறதற்கு நம்மளை தகுதிப்படுத்தியிருக்கிறார். இந்த அருமையான வேளையிலும் ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவரும் திறக்கக்கூடாதபடி பூட்டுகிறவராக ஆண்டவரை நோக்கி நம்ம துதிக்க போகிறோம். எந்த சூழ்நிலையானாலும் நம்முடைய வாழ்வை எண்ணி பார்த்து நம்ம யோனாவை பார்த்தீங்கன்னா அவன் ஆண்டவர் தர்ஷிஸ்க்கு போக சொன்னார். ஆனால் அவன் யோனா பாதை தவறி போனான். ஆனாலும் ஆண்டவர் அவனுக்கு அவன் நம்ம தவறான பாதையில் நடக்கிறோம் அப்படின்னு சொல்லி நினச்சி என்ன பண்ணனா ஆண்டவருக்கு பொருத்தனை பண்ணினான். நானோவெனில் துதியின் சத்தத்தோடு உமக்கு பலியிடுவேன், நான் பண்ணின பொருத்தனைகளெல்லாம் உமக்கு செலுத்துவேன்னு சொல்லிட்டு துதியின் சத்தத்தோடு உமக்கு பலியிடுவேன்னு சொன்ன உடனே மீன் வாயிலாகப்பட்ட யோனா அந்த மீன் அவனை வெளியே கொண்டு அவனை கக்கிட்டு. நம்ம நெருக்கத்தில் இருக்கிறோம். இன்னைக்கு நம்ம கர்த்தரை நோக்கி கூப்பிடும்போது, நம்ம துதி செலுத்தும் போது நம்முடைய எவ்வளோ நெருக்கங்கள் நம்முடைய வாழ்விலே காணப்பட்டாலும் அதை நம்ம துதிக்கும் போது அதை நெருக்கத்தை வெற்றியாக மாற்றி தருவார். அதனால் நாம் இந்த நாளிலும் நம்முடைய ஆண்டோடைய வார்த்தைகள் குணாதிசயங்கள் அநேகம் உண்டு. ஆண்டவருக்கு நிறைய பெயர்கள் உண்டு. அதில் நம்ம ஒவ்வொன்றாக பெயர் சொல்லி நம்ம அவரை துதிக்கும் போது ஆண்டவர் நம்முடைய துதிக்க நம்முடைய இருதய பாரங்கள் நீங்கும். நம்ம துதிக்க நம்முடைய வியாதிகள் நம்மளை நிறங்கும், நம்மளை விட்டு நீங்கும். நம்ம நெருக்கத்தில் இருக்கும்போது நம்முடைய நெருக்கம் நம்மளை விட்டு அகன்று வெற்றியை காண முடியும். அதனால் வீடுகளிலும் சீவி புத்தினால் உட்கார்ந்துருக்கிறவர்கள் உடைய வாயை திறந்து உங்களுடைய உள்ளத்தை ஒருமுகப்படுத்தி ஆண்டவரை நோக்கி நம்ம துதித்து கொண்டே இருப்போம். துதிக்கும் போது கர்த்தருடைய வல்லமை உங்கள் வீடுகளை நிரப்பும், இந்த ஸ்தலத்தை நிரப்பும். ஜெபிக்கிற ஜெபங்களுக்கு கர்த்தர் அதிசயமானவராக அற்புதமானவராக பதிலளிக்கிறவராக இருக்கிறார். நம்ம துதிப்போமா? நம்ம சர்வ வல்லமுள்ளவர், சர்வத்தையும் ஆளுகிறவர், சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானரே நன்றியோடுமே ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். ஆதியும் அந்தமும் அல்பா ஒமேகாவுமானவரே நன்றியோடுமே ஸ்தோத்திரிக்கிறோம். முந்தினவரும் பிந்தினவருமானவரே நன்றியோடுமே ஸ்தோத்திரிக்கிறோம். இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று சொன்னவர் எங்கள் நடுவில் இருப்பதற்காக நன்றியோடுமே ஸ்தோத்திரிக்கிறோம். இல்லாதவைகளை இருக்கிறவரை போல அழைக்கிறவரே நன்றியோடுமே ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். வானமும் பூமியும் நம்முடைய மகிமையால் நிறைந்திருப்பதற்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். வானத்தையும் பூமியும் அது சர்வ சேனைகளையும் உண்டாக்கினவரே நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். ராஜாவே, துதிக்கு பாத்திரரே நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். துதிகள் மத்தியில் வாசம் செய்கிறவரே நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். தூயவரே நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்றவரே நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். நானே நல்ல மேப்பன் ஆடுகளுக்காக ஜீவனை தந்ததற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். ராஜாவே, வானத்தின் வாசல் அப்பா ஜீவ அப்பமே நன்றியோடுமே ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் ஜீவாதிபதியே நன்றியோடுமே ஸ்தோத்திரிக்கிறோம். ராஜாவே, மரித்தோரின் முதல் பலனானவரே நன்றியோடுமே ஸ்தோத்திரிக்கிறோம். மருதொஞ்சி பூங்கொத்தே நன்றியோடுமே ஸ்தோத்திரிக்கிறோம். ஆதிய தகப்பனே, ஆத்ம நேசரே நன்றியோடுமே ஸ்தோத்திரிக்கிறேன். ஆத்ம மணவாளனே நன்றியோடுமே ஸ்தோத்திரிக்கிறோம். 1000-10,000 பேரில் சிறந்தவரே நன்றியோடுமே ஸ்தோத்திரிக்கிறேன், துதிக்கிறோம். தலை தங்கமயமானவரே நன்றியோடுமே ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். ஆத்மீக நங்கூரமே நன்றியோடுமே ஸ்தோத்திரிக்கிறேன். உன்னை முத்திரை மோதிரமாக வைப்பேன் என்று சொன்னவரே நன்றியோடுமே ஸ்தோத்திரிக்கிறோம். நீதி உள்ளவரே, நீதிபரரே நன்றியோடுமே துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் நித்திய கண்மலையே நன்றியோடுமே ஸ்தோத்திரிக்கிறோப்பா. ஞான கண்மலையாகிய கிறிஸ்துவே நன்றியோடுமே ஸ்தோத்திரிக்கிறோம். ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவரும் திறக்கக்கூடாதபடி பூட்டுகிறவருமானவரே நன்றியோடுமே ஸ்தோத்திரிக்கிறோம்.
ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா தகப்பனை 7 சபைகளை உடையவரே, ஆண்டவரே சுவாமி, ஆண்டவரே நட்சத்திரங்களை கரத்தில் ஏந்தி நிற்பவரே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனோடு பிரவேசிப்பேன் தகப்பனே என்று சொன்னவரே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. வானமுதி சிங்காசனம், பூமி உமது பாதஸ்தலம் ராஜாவே, நீர் அவ்வளவு பெரியவர் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தர் சீயோனிலே பெரியவராய் இருப்பதற்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா நீர் பெரியவரும் பயப்படத்தக்கவராய் இருப்பதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். பரிசுத்த பர்வதத்திலே நீர் இருப்பதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. சிங்காசனத்தில் வீற்றிருப்பதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம் ராஜா. இப்படிப்பட்ட உன்னதமான தேவன் சுவாமி, உன்னதமான தேவன் அப்பா. பூமியின் தாழ்விடங்களிலே வசிக்கிற எங்களுடைய துதிகளையே தகப்பனே வேண்டும் என்று சொல்லி காத்திருக்கிறவரே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினே, இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் என்று சொன்னார்வரே. இவ்வளவு மேன்முள்ள தகப்பனுடைய நாமத்தை சொல்லி சொல்லி நம்ம துதிக்கிற போது நம்மளுடைய இருள் நம்மை விட்டு அகன்று போவதே உணர்வீர்கள். உங்கள் பாவக்கரை முற்றிலும் நீங்கும்படி உதவி செய்ய போறதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். வியாதியை மாற்ற போற கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஏதோ வாயின் வார்த்தைகளால் அல்ல ராஜா, உண்மையோடு இப்படிப்பட்ட பெரிய தேவன் என்னுடைய தேவனாக இருக்கிறாரே என்று சொல்லி மனதார கர்த்தரை நோக்கி நம்ம கூப்பிடும்போது துதிக்கும் போது நம்ம துதியில் மத்தியில் வாசம் செய்கிறவர் இந்த நாளிலும் இறங்கி வந்து நம்மளுடைய எல்லா நெருக்கத்திலும் நமக்கு விடுதலை தரப்போறதற்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். அவர் பூட்டாதவர், திறக்கிற ஆண்டவர். அவரை நோக்கி ஜெபிப்போம், ஸ்தோத்தரித்து கொண்டே இந்த ஸ்தோத்தரிக்கிறவன் ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்துகிறான் என்று சொல்லியிருக்கிறது. அதனால் ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான்னு சொன்னது போல நம்ம ஸ்தோத்தரித்தே கொண்டு இருக்கும்போது ஆண்டவரை தேவநாம மகிமை அடையும். மகத்துவமானவரை நம்ம துதிக்கும் போது மகத்துவமான காரியங்கள் நம்ம வீடுகளிலே நடைபெறும், நம்ம ஸ்தலத்தில் நடைபெறும், நம்முடைய உள்ளங்களிலே நடைபெறும். அப்படிப்பட்ட காரியங்களை ஒவ்வொருவரும் வீடுகளிலிருந்து முழுமனதோடு ஸ்தோத்திரிக்க வேண்டுகிறேன். மகிமை உமக்கன்றோ, மாட்சிமை உமக்கன்றோ, மகிமை உமக்கன்றோ, மாட்சிமை உமக்கன்றோ, துதியும் புகழும் ஸ்தோத்திரமும் தூயவர் உமக்கன்றோ, துதியும் புகழும் ஸ்தோத்திரமும் தூயவர் உமக்கன்றோ. ஆராதனை 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 என் நண்பரே சுபுக்கே, என் நண்பரே சுபுக்கே. விலையேற பெற்ற விடுதலை கொடுத்தீர், விலையேற பெற்ற உம் இரத்தத்தால் ராஜாக்களாக லேவியராக உமக்கென தெரிந்து கொண்டீர், ராஜாக்களாக லேவியராக உமக்கென தெரிந்து கொண்டீர். ஆராதனை ஆராதனை என் நண்பரே சுபுக்கே, என் நண்பரே சுபுக்கே. நம்மளை ராஜாக்களாக லேவியராக ஆண்டு நம்ம தெரிந்து கொண்டிருக்கிறாளாம். பரிசேயர்கள் சதுசேயர்கள் வாழ்ந்த நாட்களிலே அவர்கள் பூட்டுகிறவர்களாய் காணப்பட்டார்கள். ஆனால் இந்த நாட்களிலே ஆண்டவர் தன்னுடைய விலையேற பெற்ற இரத்தத்தை சிந்தி நம்மளை ராஜாக்களாக லேவியராக தெரிந்து கொண்டிருப்பதற்காக அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோமா? ஸ்தோத்திரம் செலுத்தி கொண்டே இருங்க. உங்கள் துக்கமெல்லாம் சந்தோஷமாக மாறும். ஸ்தோத்தரித்து கொண்டே இருக்க ஜெபிக்கிறேன். கர்த்தர் செய்த நன்மைகளுக்காக நன்றி செலுத்துவோம். இதுவரைக்கும் ஜீவனோடு வைத்திருக்கிறார்
கொடுத்திருக்கிறாரே, நம்முடைய சுவாசிக்க ஆண்டவர் கொடுத்ததான அந்த ஜீவனுக்காக நன்றி செலுத்துகிறோம். நம்ம நல்ல காற்றை கொடுத்திருக்கிறார், நல்ல மழையை தந்திருக்கிறார், நல்ல குளிர்ச்சியை உண்டு பண்ணியிருக்கிறார். எவ்வளவோ அனல் முட்டத்தில் இருந்தோம், ஆனால் இந்த நாளைக்கு நம்ம கிளைமேட்ஸ்லாம் அழகாக மாறி நல்ல கிளைமேட்டை தந்திருப்பதற்காக ஆண்டி செலுத்துவோமா. ஒவ்வொரு நாளும் நல்ல உணவு கொடுத்திருக்கிறார், 3 வேளை நல்ல நம்ம உணவு உட்கொள்கிறோம். ஆண்டவர் அப்படிப்பட்ட கிருபையிலே நமக்கு கொடுத்திருப்பதற்காக நன்றி செலுத்துவோமா. எத்தனையோ இடங்களிலே உலகத்தின் பல பகுதிகளிலே உணவில்லாதபடி தகப்பனே மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. ஆனால் ஆண்டவர் நமக்கு கிருபையாக கொடுத்த அந்த உணவுக்காக நன்றியோடு ஸ்தோத்தரிப்போமா. நல்ல ஜீரணிக்க உதவி செய்திருக்கிற ஒவ்வொரு அவயவங்களிலும் கர்த்தர் ஒரு புது பலனை கட்டளையிட்டிருக்கிறார். அதற்கெல்லாம் நன்றி செலுத்துவோமா. ஒரு சுவாசிக்கதர் ஒரு ஆக்சிஜன் வைத்தோன்னா எத்தனை லட்சக்கணக்கில் நம்ம ரூபா கட்டுறோம். ஆனால் அப்படி இல்லாதபடி நல்ல சுவாசிப்பதுக்கு நல்ல காற்றை கொடுத்து அழகாக சுவாசிக்க உதவி செய்திருக்கிறாரே, அதற்காக நன்றி செலுத்துவோம். நம்ம பிள்ளைகள்லாம் அன்றைக்கி ஸ்கூலுக்கு போகிறாங்க, ஃபீஸ் கட்ட உதவி செய்திருக்கிறா. நல்ல பிள்ளைகள் காலேஜில் இடம் கிடைக்க உதவி செய்திருக்கிறா. எவ்வளோ நன்மைகளை நம்ம பெற்றுக்கொண்டிருக்கிறோம். எத்தனை ஆபத்து, எத்தனை மரண செய்க, திடீர் மரணங்கள் நம்ம கேள்விப்படுகிறோம். அப்படிப்பட்ட பயங்கரமான உலகினான சேற்றில் விழுந்திருக்கிற நம்மளை ஆண்டவர் அப்படிப்பட்ட ஆபத்துக்கு விலக்கி காத்து வருகிறாரே, அதற்காக நன்றி செலுத்துவோமா. நன்றி செலுத்தி கொண்டே இருங்க, நன்றி செலுத்துங்க. கர்த்தர் செய்த எல்லா உபகாரங்களுக்காக நன்றி செலுத்துங்க. ஆண்டவரே, நீ செய்த எனக்கு நன்மைகளுக்கு நான் என்னத்தை செலுத்துவேன். நான் ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்து ஸ்தோத்திரித்து கொண்டே துதித்து கொண்டே இருக்க எனக்கு பலன் தாருமையா என்று சொல்லி ஒவ்வொருவரும் இருக்கிடத்தில் சாட்சி சொல்ல வேண்டுமா ஜெபிக்கிறோம், ஸ்தோத்திரிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். நம்ம இப்படி ஒவ்வொரு புதன்கிழமையும் வீட்டிலே உட்கார்ந்து இந்த கிரேஸ் டிவி மூலமாக இந்த உபவாச ஜெபத்தில் கலந்து கொள்ள ஆண்டவர் உதவி செய்திருக்கிறாரே, அதற்காக நன்றி செலுத்திடுவோம். எவ்வளோ பெரிய ஸ்லாக்கியம் பெற்ற மக்களாக நம்ம இருக்கிறோம். வீடுகளுக்குள்ளே தேடி வந்து நம்மளை ஆசீர்வதிக்கிற தகப்பன் நம்மளுக்கு ஒரு வழிவாசலை திறந்து கொடுத்திருக்கிறாரே, அதற்காக நன்றி செலுத்துவோமா. நன்றி செலுத்தி கொண்டே இருங்க. இந்த டிவி நல்ல முறையில் இன்னும் ஒளிபரப்பாகணும். அநேக மக்கள் நான் மட்டும் பார்த்தால் மாத்திரம் போதாது, இன்னும் இந்தியா தேசத்தில் இருக்க எல்லா மூலை முடுக்கெல்லாம் மக்கள் பார்த்து ஸ்தோத்திரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதற்கு நன்றி செலுத்துவோமா. நன்றி செலுத்தி கொண்டே கொடுங்க. நல்ல திருச்சபைக்காக நன்றி செலுத்துங்க. நீங்கள் ஐக்கியப்படுகிற ஸ்தலத்துக்காக நம்ம திருச்சபைக்காக நன்றி. அதில் பணிபுரிகிற ஆயர்களுக்காக நன்றி செலுத்துங்க. நல்ல தமிழ்நாட்டை நமக்கு கொடுத்ததற்காக நன்றி. நம்மளுக்கு கொடுத்த நல்ல முதலமைச்சருக்காக நன்றி செலுத்துகிறோம். இப்படி விடுதலையோடு ஆராதிக்க உதவி செய்திருக்கிறாரே, அதற்காக நன்றி செலுத்துகிறோம். இப்படி கர்த்தர் செய்து வர ஒவ்வொரு நன்மைகளுக்காக இகபர நன்மைகள் ஒவ்வொன்றிற்காக நன்றி செலுத்துவோமா. நான் நன்றி செலுத்தி கொண்டே இருங்க. கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்தி கொண்டிருக்கும் போது கர்த்தருடைய பிரசன்னம் உங்களுடைய இடத்தை நிரப்பும், உங்கள் உள்ளத்தை நிரப்பும். ஆவியானவர் இறங்கி வந்து அசைவாடி ஒவ்வொருடைய உள்ளத்திலே கிரியை செய்து தேவன் விரும்பாத காரியங்களை எடுத்து போட கிருபைகளுக்காக நன்றி செலுத்துவோம். கணக்கில்லா நன்மைகள் கர்த்தர் செய்தீர், கருத்துடன் பாடி நன்றி கூறுவோம். கணக்கில்லா நன்மைகள் கர்த்தர் செய்தீர், கணக்குடன் பாடி நன்றி கூறுவோம். அல்லேலூயா அல்லேலூயா, தேவகுமாரன் வந்திடும் நாள், தூய முகம் கண்டு கம்பீரிப்போம், தூய முகம் கண்டு கம்பீரிப்போம். கோடா கோடி ஸ்தோத்திரம் ஏறெடுப்போம். ராஜாதிராஜன் தேவாதி தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கே மகிமை. ராஜாதிராஜன் தேவாதி தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கே மகிமை. நம்மை தாழ்த்துவோம், ஒரு விசை தாழ்த்துவோம். ஒவ்வொரு நாளும் நம்ம பால் பாத்திரத்தை கழுவி சுத்தப்படுத்தி பால் வாங்கினால்தான் அந்த பால் நல்லா இருக்கும். காய்ச்சணும் நாளாட்டா கெட்டு போகல. நம்ம உள்ளமும் அப்படி தான் ஒவ்வொரு நாளும் நம்ம ஆண்டருக்குள்ளாக. ஏன்னா என்று சொன்னால் நம்முடைய கர்த்தர் பரிசுத்தம் உள்ளவர், சேனைகளின் தேவனாய் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று வாழ்த்துகிறோம். அந்த பரிசுத்த தேவனுக்கு முன்பாக நம்மளை அர்ப்பணிக்கும் போது, முழங்கால் படியிடும் போது நம்ம இருதயம் ஒவ்வொரு நாள் பரிசுத்தம் அடையணும் இல்லையா? அதனால் இந்த நாளிலும் நம்ம ஜெபிப்பதற்காக கூடி வந்திருக்கிறோம். நம்முடைய தேசத்திற்காக,
அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக, இன்னும் அறியப்படாத மக்கள் மத்தியில் எப்படி கர்த்தருடைய வசனம் கிடைக்கணும், அநேக வாலிப பிள்ளைகள் தொடப்படணும், நம்மளோட குடிக்கு அடிமையாக இருக்கிற மக்கள் சந்திக்கப்படணும், இப்படி ஒவ்வொரு குடும்பங்களில் இருக்கிற பாடுகள், கஷ்டங்கள், கடன் பிரச்சனைகள் மாறணும் அப்படின்னு சொல்லி ஜெபிக்க வந்திருக்கிறோம். ஒவ்வொரு குடும்பங்களும் வியாதி இருக்கிற அந்த வியாதி நீங்கிறதுக்காக ஜெபிக்க போகிறோம். இன்னும் நம்முடைய கிரேஸ் டிவியுடைய தேவைகளுக்காக நம்ம ஜெபிக்க போயிடும். ஒவ்வொருவரும் அந்த ஆண்டுடைய நாமத்துக்கு மகிமையாக நம்ம செயல்படும் போது நம்முடைய உள்ளம் பரிசுத்தமாக இருக்க வேண்டும் அல்லவா? அல்ல ஒரு விசை நம்ம தாழ்த்தி தேவனுடைய கரத்தில் அர்ப்பணிப்போமா? ஆண்டவரே, என்னை நான் அந்த நாளில் அர்ப்பணிக்கிறேன், என் ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளுங்க ஏசப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அர்ப்பணிக்கும் போது நிச்சயமாகவே நம்முடைய ஜெபங்களுக்கு பலன் மிகுதியாக காணப்படும். உண்மையாக தம்மை தேடியவர்களுக்கு உண்மையாய் தம்மை தேடுவர்களுக்கு கர்த்தர் சபிமமாய் இருக்கிறார். அதனால் உண்மையாக நீங்கள் அவரை தேடும்போது சபிமமாய் இருந்து ஒவ்வொரு விண்ணப்பத்தை வேண்டுதலை கர்த்தர் கேட்டு கர்த்தர் நிச்சயமாகவே நல்ல பலனை தரப்போறதுக்காக நன்றி செலுத்துவோமா? ஒரு விஷயம் நம்மளை தாழ்த்துவோம், ஆண்டு கரங்களிலே ஒப்பு கொடுக்கும். ஜெபிக்க கூடி வந்தோ, உம்மை துதிக்க நாடி வந்தோ, உழைக்க ஓடி வந்தோ, ஒப்பு கொடுத்து தாழ்த்தி தந்தோ. ஜெபிக்க கூடி வந்தோ, இன்பம் தரும் இயேசுவே உமக்காக உண்மையுடன் உழைக்க பலன் தாரும். இன்பம் தரும் இயேசுவே உமக்காக உண்மையுடன் உழைக்க பலன் தாரும். நன்மை தரும் நாதனே உமக்காக வாஞ்சையுடன் ஜெபிக்க அருள் தாரும். நன்மை தரும் நாதனே உமக்காக வாஞ்சையுடன் ஜெபிக்க அருள் தாரும். ஜெபிக்க கூடி வந்தோ, உம்மை துதிக்க நாடி வந்தோ, உழைக்க ஓடி வந்தோ, ஒப்பு கொடுத்து தாழ்த்தி தந்தோ. ஜெபிக்க கூடி வந்தோம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த அருமையான வேலைக்காக நன்றி செலுத்துகிறேன் சப்பா. கர்த்தர் எங்கள் துதி ஸ்தோத்திரங்களை அங்கீகரித்ததற்காக நன்றி. நீர் மேன்மையடையவும், அன்புள்ள ஆண்டவர் நீர் பெருகவும் நாங்கள் சிறுகவும் எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இந்த நாளில் இந்த ஸ்தலத்திலிருந்து ஏறெடுக்கிற ஜெபங்கள் இன்னும் சுவாமி ஜெபிக்க கேட்டுக்கொள்வதற்கென்று காத்திருக்கிற பிள்ளைகள் அழைக்கிற அழைப்பை கேட்டு அதற்காக நாங்கள் ஜெபிக்கும் போது கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கி வந்து சுவாமி ஒவ்வொருடைய விண்ணப்ப வேண்டுதலுக்கும் பலன் தாங்க நீ இறங்கி வந்திருப்பதற்காக ஸ்தோத்திரம். உம்முடைய பிரசன்னத்தால் ஒவ்வொரு வீடுகளையும் நிரப்பினதற்காக ஸ்தோத்திரம். இந்த ஸ்தலத்தை நிரப்பினதற்காக ஸ்தோத்திரம். நாங்கள் கேட்கிற எல்லா விண்ணப்ப வேண்டுதலுக்கும் கர்த்தர் நீ பலன் அளித்து தேவநாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்த போகிற கிருபைக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். வல்லமையுடையவர் மகிமையான காரியங்களை செய்து தேவநாமத்தை மகிமைப்படுத்துங்க. மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.